யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர. இப்படி உதயநிதி ஸ்டாலின் ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்க, நீங்க கொடுக்கிற 200 ரூபாய்க்கு அவ்வளவு நேரம் தான் உட்கார முடியும் அப்படின்னு மக்கள் எந்திரிச்சு ஓடுற கன்றாவியான காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார். அது சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலில் நான் பெருமை கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்ச அந்த மொழி புலமையெல்லாம் பயங்கரமாக காட்டி பயங்கரமாக ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்கையில ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்திரிச்சு ஓட தொடங்கியிருக்காங்க. எப்படி எட்டி பார்த்துருக்காப்புல வெறும் சேராக இருந்திருக்கு, வெள்ளை சேராக இருந்திருக்கு. யோ பிடிங்கியா அவங்கள அப்படின்னு சொல்லி அனுப்ப அங்கே போய் ஒரு திமுக நிர்வாகி வழிமறிச்சு எல்லாம் இல்லைங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த மக்கள் இந்த 200 ரூபா வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னையா இது நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தே பெரிய விஷயம், என்னையா பேச்சா பேசுகிறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, நாங்களாம் கேட்க முடியாது அப்படின்னு ஓடி போயிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள் இன்னைக்கு இணையதளத்தில் வெளியாகி திமுகவோட மானமே போச்சு. மானம் இருந்தால் தானே போகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, மானமே போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு மேடல, அதாவது மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட் யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு ஒரு பழைய வீடியோ ஞாபகம் வந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு படித்த வீடியோ தான் அது. புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டை உண்மையிலே படிச்சிருந்தாருன்னா ஒரு வருஷம் அவர் படிச்சிருக்கணும். ஒரு வருஷம் படித்தாதான் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற எப்படி இவர் பட்ஜெட்டை பார்த்து யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழர்களோட கேள்வியாக இருக்குது. சரி, உதயநிதி ஸ்டாலின் யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படி இப்படின்னு சொன்னாப்லையே தமிழக மக்கள் இவரை எப்படி வாழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக கமெண்ட் பக்கம் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகரிகமாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, நடிகைக்காக பால்டாயில் குடித்த உனக்கு பட்ஜெட் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நடிகைக்காக பால்டாயரா? யார் குடிச்சா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான பட்ஜெட்டை போடுங்க, தமிழக மக்கள் எல்லாம் உங்கள் குடும்பம் மாதிரி பணக்காரங்க ஆகிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய பெருத்த அவமானம். அதாவது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் தரல, மத்திய அரசாங்கம் இப்படி வஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த திமுக அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இப்பவே தொடங்கியிருக்காங்க. பயங்கரமா பேசிட்டு வராங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு நம்ப தயாரா இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொல்லி பயங்கரமா நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் கதறுன்னு கதறிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரு இருக்கணும். இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களுடைய பேரை தொடர்ந்து தவிர்த்துட்டே வந்திருக்காங்க. எந்த இடத்துலையும் அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக தவிர்த்துட்டு வந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீது விமர்சனம் வைக்கணும்னா கீழே இருக்கிற அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களை விட்டு திட்ட விட்டுருக்காங்க, அது வேற. ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அண்ணாமலை அவர்களுடைய பேரை உச்சரித்ததே கிடையாது. ஆனால் உண்மையிலே நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பதட்டப்பட்டு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தலைவராக தொடரணும், ஆளுநர் RN ரவி அவர்கள் தலைவராக தொடரணும், இவங்க எல்லாமே தொடர்ந்தாலே திமுக ஆட்சி நிச்சயம் அப்படின்னு தன்னுடைய பயத்தை, தன்னுடைய நடுக்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தான். அதுவும் இந்த திமுக போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறதுல
செமையா செயல்பட்டு இருக்காரு. திமுக என்ன அக்கப்போர்களை சொன்னாலும் என்ன பொய்களை சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட ஒட்டச்சு சுக்கு நூலா உடச்சி எறிஞ்சிட்டு இருக்காரு. வேற வழியே இல்லாம இப்ப அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லி அரசியல் பண்ண வேண்டிய இடத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட்டத்தில் பேசல தமிழகத்துக்கு நிதியே தரல அப்படின்னு பயங்கரமா பேசினாரு. ஆனா இன்னைக்கு ஆதாரபூர்வமாக பல்வேறு புள்ளி விவரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கு. குறிப்பா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஆனா 2009 முதல் 2014 வரைக்கும் திமுக அங்கம் வகிச்ச காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் தமிழகத்துக்கு வெறும் 879 கோடி ரூபாய் தான் ஒதுக்குனாங்க 5 வருஷத்துல. ஆனா பாத்தீங்கன்னா 2025 முதல் 2026 அதை விட 7.5 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான செய்தி, எல்லா மீடியாக்கள்லையும் இன்னைக்கு அதிகமா வரக்கூடிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டின் கல்வி நிதியை பிற மாநிலங்களுக்கு மாற்றிய ஒன்றிய அரசு அப்படின்னு இந்த சுண்டுவிக்காரன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கான். அதுக்கு கீழே என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பு. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு பகுதியான அத்திட்டத்தில் இணைந்தால் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த நேரிடும் என்பதால் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு. மும்மொழி கொள்கை இங்க வந்துடும், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த திட்டத்தில் இணையாம உறுதியாக இருக்கோம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகத்தில் திமுக காரவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி இல்லையா? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நெருக்கமாக இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இல்லையா? எல்லா இடத்துலையும் ஹிந்தி இருக்கு. ஆனால் அந்த ஹிந்தியை மும்மொழி கொள்கையை பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பயங்கரமா நாடகம் போடுறாங்க, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, மக்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு இந்த செய்தியை எடுத்து போட்டு பங்கம் பண்ணிட்டு வராங்க. எல்லா நியூஸ் சேனலோட செய்தியை பார்த்தாலும் பயங்கரமா சிரிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் இந்த செய்தியெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கல. இந்த செய்தி மட்டும் உண்மையா இருந்தா நான் மத்திய அரசாங்கத்துக்கு சல்யூட் அடிப்பேன். ஏன்னா இங்க இருக்கிற சாமானிய மக்களை மும்மொழியை படிக்கக்கூடாது, ஹிந்தியை படிக்கக்கூடாது அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த செய்தி மட்டும் உண்மையா இருந்தா உண்மையிலேயே ஏழப்பாள மக்கள் சார்பாக மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா செம காமெடி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இருக்கார்ல, அவர் ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல, அது செம காமெடியா மாறி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா செம காமெடி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இருக்கார்ல, அவர் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசல இந்த கருப்பு பரதா போட்டு உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஈவே ராமசாமி பெரியாரோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இந்த கருப்பு பரதா அணிஞ்சிட்டு உட்கார்ந்துக்கிறத பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் கருப்பு சட்டை தந்தை பெரியார் உட்கார்ந்துருக்க மாதிரியான உணர்வை தான் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்த்தோம்னா எனக்கெல்லாம் ஒரே குழப்பம், என்னையா இது? கி வீரமணி என்ன சொல்றாப்ல, இந்த பர்தா அணியறதே ஒரு அடிமை சின்னம் அப்படின்னு ஈவே ராமசாமி சொல்லியிருக்காப்ல அப்படின்னு கி வீரமணி சொல்றாப்ல. பர்தா பற்றிய உங்கள் பார்வை என்ன? பெரியார் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு, அதை ஒண்ணு நாங்க ஆதரிக்கிறவங்க அல்ல. அதுவும் பெண்ணடிமைத்தனம் தான். ஆமா, பெண்ணடிமைத்தனம் பெரியார் பல பெண்ணடிமை. ஆனா இன்னைக்கு அன்பில் மகேஷ் அமைச்சர் உண்மையிலே அந்த மாணவிகளை புகழ்றாரா இல்ல என்ன பண்றாரு? ஈவே ராமசாமியை இவங்க எப்படி படிக்கிறாங்க? ஒரே புத்தகத்துல படிக்கிறாங்களா இல்ல வாய்க்கு வந்ததை கதையை அடிச்சு விடுறாங்களா அப்படின்னு எனக்கே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலை பத்தி திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் ஈவே ராமசாமியோட மண்ணில் எப்படி ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா, ஈவே ராமசாமி தான், ஈவே ராமசாமியை பற்றி பேசுனா மக்கள் பொறுத்துக்குவாங்களா அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஈரோட்டில் திமுக காரவங்க எதை சொல்லி எதை வச்சு வாக்கு கேட்டாங்க? காந்தி நோட்டை வச்சு தான் வாக்கு கேட்டாங்க. திமுகவோட சாதனைகளை எங்கேயும் சொல்லி நான் பார்க்கல. ஈவே ராமசாமியை பற்றி இவங்க வாயை கூட திறக்கல. ஈவே ராமசாமி சொன்ன மாதிரி கடவுளை கும்பிடுவன், காட்டு மிராண்டி, அயோக்கியன் அப்படிலாம் சொன்னீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. அங்கே போய் சொல்லியிருந்தா மக்கள் செருப்ப சாணியில் முக்கி பலர் அடிச்சிருப்பாங்க. ஈவே ராமசாமியை பற்றியும் பேசல, திமுகவோட சாதனை
சாதனையை பத்தியும் பேசல. அங்க கிடைத்த வாக்குகள் எல்லாமே காந்தி நோட்டுக்காக கிடைத்த வாக்குகள் தான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. நிறைய வீடியோக்களும் இன்னைக்கு வெளியே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி பிஜேபியோட வெற்றியை கொண்டாடுவதற்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி பிஜேபியோட அலுவலகத்துக்கு வந்தாரு. உண்மையிலேயே அந்த காட்சியை பார்க்கல பிரம்மாண்டமான காட்சியா இருந்துச்சு. ஒரு ராஜா வந்து, ஒரு தேசத்தோட ராஜா வந்து இறங்குற அதே தோரணையில பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இறங்குறாங்க. भारतीय जनता पार्टी श्री नरेंद्र मोदी, श्री नरेंद्र मोदी, मोदी मोदी मोदी, भारत माता की। श्री नरेंद्र मोदी जी का स्वागत है। भारत माता की। मोदी 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 मोदी। அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற பிரம்மாண்டமான வெற்றியை ஜீரணிக்க முடியாம அதை எப்படி திசை திருப்புறது, மக்கள் இதை பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களோட சேர்ந்து இந்த திருமாவளவன், இந்த RS பாரதி இவங்கெல்லாம் ஒரு செய்தியை வந்து பரப்பி விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருந்தா இண்டி கூட்டணி அப்படியே அறுத்து தள்ளியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொய்யா பரப்பிட்டு வராங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதே ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நாடாளுமன்ற தேர்தலின் போது டெல்லியில ஒன்னா சேர்ந்து போட்டிட்டாங்க, ஒத்துமையா போட்டிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுமா, பெரிய முட்டையா டெல்லி மக்கள் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 7க்கு 7 தொகுதியை கொடுத்து மக்கள் அழகு பார்த்தாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ இண்டி கூட்டணி அப்படிங்கிற பேர்ல கூட்டணியா சேர்ந்து வந்தாலும் மக்கள் முட்டையை தான் கொடுப்பாங்க, நீ வந்து பிரிஞ்சு வந்து நாடகத்தை போட்டாலும் முட்டையை தான் கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் சரியான பேரிடியை கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும். இந்த பேரிடி இன்னைக்கு தமிழகம் வரைக்கும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. இன்னைக்கு திமுகவும் இந்த திமுகவில் இருக்கிற கூட்டணி எல்லாம் பதறிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.